என்னோட வாழ்க்கை என்னோட மதிப்படி நடக்குதா இல்லை என்னோட விதிப்படி நடக்குதா? ஒரே குழப்பமாக இருக்குது. அது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். எல்லாருடைய வாழ்க்கையுமே விதிப்படி தாங்க நடக்கும். மதிப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன் அப்படின்னா, மதிங்கிறது அவ்வளோ பலமானது கிடையாது. விதி தான் பலமானது. விதியில் 2 அமைப்பு இருக்குது. உன் மதி நல்லா இருந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு விதியும், உன் மதி கெட்டு போனால் விதி கெட்டு போகணுன்னு ஒரு விதியும் இருக்குது. விதியில் 2 ஆப்ஷன் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட இஷ்டப்படி வாழலாங்கிறது ஒரு ஆப்ஷனும், நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் வாழலாம்னு ஒரு அமைப்பும் இருக்குது. எல்லாமே மதி கொண்டு அது மாற்றிக்கிறாங்களான்னா, சொல்லப்போனாக்கா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தான் ஜாதகம் சொல்கிறாங்க. அதாவது மதின்றது எண்ணம். எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு எல்லாரும் பெரியவங்களாம் சொல்கிறாங்க. ஜாதகம் போல் வாழ்க்கைன்னு யாராவது சொல்கிறாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. ஜாதகம் போல் வாழ்க்கைங்கிறது யார் சொல்கிறா? ஜோசியருங்க தான் சொல்கிறாங்க. உங்கள் தலையெழுத்து, உங்கள் ஜாதகம் சரியில்லை, அவனுக்கு என்ன சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான், அதனால் அவன் நல்லா இருக்கிறான், உங்கள் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறான், அவனுக்கு லக்னாதிபதி உச்சத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, விதியை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, அதுக்கான லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டு தான் ஜாதகம். ஜாதகத்தை வச்சு தான். இப்போ உதாரணத்துக்கு கடவுளோட அவதாரம்லாம் பார்த்துருப்பீங்க. ராமர் அவதரிக்கிறாரு, கிருஷ்ணர் அவதரித்தார். ஏன் அவதரித்தார்னா, அசுரர்களை அழிக்கும் போதெல்லாம் அவர் அவதாரம் எடுக்கிறார். அசுரர்களை அழிக்கும் போதெல்லாம் அவர் அவதாரம் எடுக்கின்றார். அப்படி எடுக்கிறவர் அசுரர்களை அழிக்க சொல்லி போய் கேட்குறாங்க, டக்குன்னு அவதாரம் எடுத்துடுறாரா? எடுக்க மாட்டார். இப்போ சூரபத்மனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் போய் பிரம்மன்கிட்டையும், பிரம்மனோட சேர்ந்து போய் விஷ்ணுகிட்டையும், விஷ்ணுவோட சேர்ந்து போய் சிவனுக்கிட்டையும் கேட்குறாங்க, ஏன் இவங்க மும்மூர்த்திகளால் அழிக்க முடியல? அந்த சூரபத்மனையோ பத்மாசுரனையோ அழிக்க முடியலையே, என்னத்துக்கு காரணம்? இவங்கெல்லாம் போய் அழிச்சிட்டு வரலாம்ல, அழிக்கலையே. அழிக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாரு? முருகனை படைக்கிறார். கடவுள் என்ன பண்ணுறாரு? முருகனை படைக்கிறார். படைத்த முருகனுக்கு ஏகப்பட்ட சக்திகளை கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கப்புறம் தான் அவனை அழிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஆளால்